வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11 things to sacrifice to become rich or successful. ஸோ பணக்காரர்கள் ஆகிறதுக்கு ஒரு 11 விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இந்த 11 விஷயங்கள் எப்படின்னா ஒரு நிறைய புத்தகம், பத்திரிகைகள், மேகசின்ஸ், ரிசர்ச் ஜேர்னல்ஸ் இதெல்லாம் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸை சம்மரைஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்த அந்த கலெக்ஷன் தான் 11 பாயிண்ட். ஓகே, இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நீ பணக்காரன் ஆகணும் அப்படி நினைச்சேன்னா உன்னுடைய குடும்பத்தை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். குடும்பத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா குடும்பத்தை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தை ரொம்ப கேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, குடும்பத்துல ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்க வேண்டாம். ஏன்னா உன் மைண்ட் வந்து உன்னுடைய பிஸ்னஸ் உன்னுடைய ட்ரீமை நோக்கி தான் இருக்கணும். பணக்காரனுடைய வேட்கை உனக்கு ஆசை இருக்குன்னா அதை நோக்கி தான் இருக்கணும். ஓகே, அதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு அது சம்பந்தமான என்னென்னலாம் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணணும், என்னென்ன படிக்கணும், அதை நோக்கி இருக்கணும் உன் மைண்டு. ஓகே, ரெண்டாவது சாக்ரிஃபைஸ் பண்ணது நண்பர்கள். ஸோ நண்பர்கள் வட்டாரத்தில் ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்லாம் வந்துக்கிட்டு அப்புறம் பிஸ்னஸை நோக்கி நீ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிய, உன்னுடைய நீ பணக்காரர் ஆகணும்னு நினைக்கிற அந்த ட்ரீமை நோக்கி பயணம் பண்ணோம்னா அந்த நண்பர்கள் வட்டாரத்தை கொஞ்சம் விட்டுருணும். ஓகே, அது வந்து ரெண்டாவது சாக்ரிஃபைஸ். மூணாவது வந்து நேரம், டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். அதாவது பேஷண்டா இரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, பேஷண்டா இருக்கணும். அது வரைக்கும் பெரிய வருமானம்லாம் இருக்காது. வருமானம் இருந்தா நீ வந்து பெரிய வருமானம் இருந்தா அதை நோக்கி ஆசைப்பட மாட்டல. உன்கிட்ட இல்லாதனால தான் அதை நோக்கி ஆசைப்படுற. ஸோ அதை பெரிய பணத்தை அடைவதற்கான வழிகளை நோக்கி நீ வந்து பயணம் செய்திருக்கணும். ஸோ ஆல் ஆஃப் எ சடன் எல்லாம் வராது. உன்னுடைய ட்ரீம் வந்து திடீர்னு ஒன்றும் வந்துடாது. அதுக்கு நீ நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கும், நிறைய உழைக்க வேண்டியிருக்குது, ஸோ நிறைய படிக்க வேண்டியிருக்குது. ஸோ இந்த டைம் தான் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த டைமை நீ வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ஓகே, பேஷண்டாக இருக்கணும். நாலாவது, நீங்கள் முன்னாடி யாரா இருந்தீங்க, நீங்கள் யார், முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படியும் இருந்துட்டு போ, அதெல்லாம் வந்து இப்போ ஞாபகப்படுத்த வேண்டாம். பழைய ஸ்டேட்டஸை பற்றி நீ நினைக்க வேண்டாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். புதுசாக எப்படி வரப்போகிறேன், நான் எப்படி ஆகணும், நீங்கள் யாரா வர இருக்கிறீர்கள் என்கிறது மேலதான் நீ கவனம் செலுத்தணும். நீங்கள் யாராக இருந்தீங்கள், நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்கிறத பற்றி நீ கவலை கொள்ளக்கூடாது. ஸோ அந்த எண்ணத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அடுத்து என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட்ஸ் அதை வந்து நீங்க தியாகம் பண்ணி தான் ஆகணும். எப்படி தியாகம் பண்றது? மைண்ட் செட்டை வளர்த்துக்கிடணும். நம்ம பணக்காரன் ஆகிட்டோம்னா இதெல்லாம் திரும்ப நம்ம இதை விட பன்மடங்கு அனுபவிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம். அப்படி அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த தற்போதைய என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் உனக்கு வந்து பெருசா தெரியாது. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டை தியாகம் பண்ணணும். ஆறாவது, ஸ்டெபிலிட்டி. ஸோ கனவை நோக்கிய பயணத்துல உனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை. நிறைய இழப்புகளெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது. ஸோ ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த இது வராது, உனக்கு ட்ரீம்ஸ் வந்து வராது. ரைட்டா? ஸோ இதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீ சந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஸ்டெபிலிட்டி இல்லாத நிலைமை இருக்கும், அதையும் நீ பொறுத்து கொள்ள வேண்டும். ரைட்டா? ஸோ அன்ஸ்டேபிள் பொசிஷன் தான் இருக்கும் இப்போ கனவை அடையது வர. ஸோ ஸ்டெபிலிட்டியை தியாகம் பண்ணணும். நெக்ஸ்ட், ஏழாவது, சம்பளம். நீ ட்ரீம்ஸை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா
சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், ரிச் ஆகணும் அப்படின்னு ஆரம்பிச்சு நினச்சிட்டிங்கன்னா, இப்போ வாங்கக்கூடிய சம்பளம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அல்லது சம்பளம் வந்து கம்மியாக கிடைக்கும். இது சம்பளம் இல்லாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உன்னுடைய கனவை நோக்கி என்ன ப்ராசஸ், என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அந்த ஸ்டெப்ஸ் தான் நீ எடுத்துக்கிட்டு இருப்ப இல்லையா? அப்போ இப்போ உங்களுடைய வேலை காலியானாலும் ஆகும், இல்லைன்னா சம்பளம் கம்மியான சம்பளத்துக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் பொறுத்துக்கொள்ள வேண்டும். பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து 8, சௌகரியம். சௌகரியமா இருக்கணும், நல்ல காஸ்ட்லி புல்லட்ல போகணும், பெரிய நிறைய அதிக வாடகை உள்ள வீட்டில் இருக்கணும், ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ நீ உன்னுடைய ஸ்டேட்டஸை வந்து இப்போ நினைக்கக்கூடாது. ரைட்டா? இப்போ உன்னுடைய கவனம் எல்லாமே உன்னுடைய எதிர்காலத்தின் மேலே தான், உன்னுடைய ஆக்ஷன்ஸ், உன்னுடைய ஸ்டெப்ஸ் டேக்கன் டு பிகம் ரிச், அது மேலே தான் இருக்கணும். சௌகரியத்தை விட்டுறணும், சொபிஸ்டிகேஷனை எதிர்பார்க்கக்கூடாது. அடுத்து 9வது பாயிண்ட், எல்லோருக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற எண்ணம். அதாவது எல்லாருக்குமே நம்ம நண்பர், நம்ம நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா இந்த எண்ணங்கள் வராது. எல்லாருக்கும் நண்பனா என்னைக்குமே இருக்க முடியாது. ஓகே, எல்லாருடைய விஷயத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாது. எல்லாருக்கு வேவ் லெங்த்துக்கும் ஒத்து போகிற மாதிரி இருக்க முடியாது. ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம்னா உன்னுடைய ட்ரீம் மேலே நீ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இரு, மற்றவங்களை பற்றி கவலைப்படக்கூடாது. மற்றவங்க நம்மளை லைக் பண்ணுவாங்களா அல்லது ஹேட் பண்ணுவாங்களா, உங்களுடைய எண்ணமே இருக்கக்கூடாது. உன்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக உன்னுடைய ட்ரீமில் இருக்கணும். அடுத்து 10வது, கர்வம். கர்வம், ப்ரைடு, இதெல்லாம் விட்டுறணும். நீ உனக்கு பணக்காரன் ஆகணும் அப்படின்னா சில தொழில்களை நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும், அதை கற்றுக்கிட வேண்டியிருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கரி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பேக்கரியில் வேலை பார்க்க கூட தயங்கக்கூடாது. ஓகே, பேக்கரியில் போய் வேலை செய்யணும். அப்போ தான் அதில் உள்ள நெளிவு சுழிவுகள், அந்த பிஸ்னஸை பற்றி ஒரு ஐடியா, நல்ல ஐடியா வரும். அப்போ வந்து கர்வத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்வத்தை பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீ கெயின் பண்ண முடியாது. ஓகே, அந்த படிப்பு, அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட முடியாது. ஸோ வந்து கர்வம், அதை வந்து இந்த கௌரவம், அதை கர்வம்னு இல்லை, கௌரவத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகும். ஓகே, கர்வம் கிடையாது, கௌரவத்தை விட்டுறணும். அடுத்து கடைசி, உடனடி ஆசை. ஒரு பெரிய ட்ரீமை நான் அடைய விரும்புகிறேன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் உனக்கு மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி வந்தாலும் அதை ஏற்றுக்கிடக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டேன்னு நீ அதிலே அடங்கி போவ, உன்னுடைய பெரிய கனவை அடைய முடியாது. ஏன்னா அதிலே ஸ்டக்காகி நின்றுக்கிடுவேன். இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்களா, ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து எழுதுவான், சில ஐபிஎஸ் தான் கிடைக்கும். ஸோ சிலர் வந்து அந்த ஐபிஎஸ்ஸை விட்டுக்கிட்டு, இல்லை எனக்கு எய்ம் வந்து ஐஏஎஸ் தான் அப்படின்ட்டு அந்த ஐபிஎஸ் அதை அக்செப்ட் பண்ணாமல் அதை விட்டுட்டு அடுத்த அட்டெம்ப்ட் எழுதி ஐஏஎஸ் ஆகிருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது மாதிரி உடனடி ஆசை. அதே போல் இன்னொன்று, உடனடியாக எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. உடனடியாக வேணும்னு எந்த இதுவுமே நீ ஆசைப்படக்கூடாது. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீ இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் இருந்தால் தான் உனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயம் கிடைக்கும். ஓகே, நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கும், பெர்மனண்டாக கிடைக்கும், அது வலிமையானதாக இருக்கும், பெரிய பெருமையானதாகவும் இருக்கும். அதை மனசுக்குள்ள வச்சுக்கணும். ஸோ உடனடி ஆசையெல்லாம் விட்டுறணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஸோ இந்த 11 விஷயங்களை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதை வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணணும் டு பிகம் ரிச் ஆர் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, ஸோ இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ், ரொம்ப நன்றி.